இல்லை இப்போ அஜித்தோடைய போர்ஷன் மட்டும் தான் இங்கே எடுக்க போகிறாங்க. ஹீரோயின் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க, ஒன்றும் யாரும் கன்ஃபார்ம் பண்ணல. இப்போ இந்த ரெட் ஹில்ஸ் பக்கத்தில் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு செட்டு போட்டு எடுக்க போகிறாங்க. அது முடிஞ்சோடனே ஜப்பான் அந்த படத்தினுடைய பெரும்பாலான காட்சிகள். ஆனால் இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு கூலியாக நடித்து நம்ம பார்த்துருக்கோம். இந்த படத்தில் ஒரு கூலியாக இருக்க போகிறாரா இல்லை கேங்ஸ்டராக இருக்கும்? இல்லை, இது முழுக்க முழுக்க ஞானவேலுடைய படமாக தான் இருக்கும். ஓகே, ரஜினிகாந்த் அவருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் வேணுன்றதுக்காக தான் அந்த படத்திலே பண்ணுறாரு. கூலிக்கு இருந்த ஓப்பனிங் ஏன் வேட்டையன் இல்லை. அப்போ இந்த படம் பெரிய அளவில் ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணியிருக்கு, எதிர்பார்ப்பு உண்டு பண்ணியிருக்கு. அதுல எல்லாம் ஒன்றும் குற்றம் இல்லை, பிரச்சனை இல்லை. இந்த அம்பு வந்து ரஜினிகாந்த் மேலே சன் பிக்சர்ஸ்க்கு எரிஞ்ச அம்பு கிடையாது, லோகேஷ் நோக்கி இருந்து அம்பு. லோகேஷ் தரப்புல இருந்து இவங்களை வச்சு வித்தியாசமான கதைகளை ட்ரை பண்ண முடியாது. அப்படிங்கும் போது அந்த ஒரு கேப் வருது. திருப்பி அதே பார்க்குற ஒரு சலிப்பு ஏற்படும். ஒரு ஆக்ஷன் படம் இல்லைனா ஒரு த்ரில்லர் படம் இல்லாட்டி ஒரு பேய் படம், இந்த இதுக்குள்ளேயே தான் போகுது. ஒரு சின்ன பட்ஜெட் படங்கள், சின்ன புது நடிகர்கள் படம், ஒரு 5 படம் போயிடுச்சுன்னா இவர்களுடைய பிஸ்னஸ் வந்து ஆட்டம் காட்டும். பிரதீப் ரங்கநாதன்ட்டு ஓப்பனாக சொல்லணும்னா அவர் ஒரு அர்த்தமான செய்தி இருந்தால் கூட ஒரு ஒரிஜினாலிட்டி இல்லை. யாரையோ ஒரு மிமிக் பண்ணுற மாதிரியே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே, யாரையோ ஒரு ஓப்பனாக சொன்னால் பிரபுதேவா மிமிக் பண்ணுற மாதிரியே இருக்கும். ரியல் ஒன் மீடியா நேயர்கள் வணக்கம். நான் உங்கள் பிரவீன் கேஎஸ். இந்த ஒரு சூப்பரான இன்டர்வியூ நம்ம கூட சுபேர் சார் இருக்கார். அவர்கிட்ட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சார் வணக்கம். வணக்கம். அண்டு ரீசெண்டாக எல்லாருமே பேசுகிறது என்னென்னா, தமிழ் சினிமா ரொம்ப ஒரு பாவப்பட்ட நிலையில் இருக்குது, யாராவது வந்து காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கு காரணம் இங்கே சரியான படங்கள் பண்ணுற இல்லை அப்படின்ற மாதிரி டாக். ஆனால் எனக்கு என்னென்னா, இப்போ தமிழ் சினிமா டேரக்டர்ஸ் தான் மொத்த இந்தியன் சினிமாவை காப்பாற்றுறாங்கன்னு தோணுது. ஒரு பக்கம் அட்லி இங்கே அவர் எல்லாரையும் ட்ரோல் பண்ணிட்டுருந்தாங்க, அவர் ட்ரோல் மெட்டீரியல் படம்லாம் பண்ணுறாருன்னு. அங்கே போய் ஒரு 1000 crore பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணிட்டார். அடுத்து சிறுத்தை சிவா ஹிந்தியில் படம் பண்ண போகிறாருன்றாங்க. இப்போ சுந்தர் சி சாரும் அரண்மனை 4க்கு அப்புறமா ஹிந்தியில் படம் பண்ண போகிறாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து? இல்லை, அதனால தான் இங்கே இதாகிடுச்சான்னு தெரியல. இல்லை, எல்லோரும் அங்கே போயிட்டு வந்தாலும் இங்கே கேப் ஆயிடுச்சான்னு அப்படிலாம் கிடையாது. இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய டெக்னீஷியனாக இருக்கட்டும், டைரக்டராக இருக்கட்டும், அவங்களுக்கு சலித்தவர்களே கிடையாது. ஆனால் இங்கே என்ன ஒரு கொடுமை இருக்குது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நடிகர்கள் கையில் சினிமா இருக்குது, தமிழ் சினிமா. அவர்களை சுற்றி தான் படம் பண்ணுறாங்க தயாரிப்பாளர்கள். இப்போ வச்சு படம் பண்ணான்னா ஒரு 40 கோடி படம் பண்ணுறப்போ 60 கோடி விற்றுடலாம், ஒரு சேஃப்டியாக போயிடுவோம் அப்படின்ற மாதிரி அவங்கள சுற்றி பண்ணுறோம். அவங்க எல்லா நடிகர்களையும் பார்த்தீங்கன்னா 40+ தான். இவங்களை வச்சு வித்தியாசமான கதைகளை ட்ரை பண்ண முடியாது. அப்படிங்கும் போது அந்த ஒரு கேப் வருது. திருப்பி அதே பார்க்குற ஒரு சலிப்பு ஏற்படுது. ஒரு ஆக்ஷன் படம் இல்லைனா ஒரு த்ரில்லர் படம் இல்லாட்டி ஒரு பேய் படம், இந்த இதுக்குள்ளேயே தான் போகுது. ஒரு வித்தியாசமான கதையை நம்ம வந்து தொட முடியல. அதுக்கு மணிகண்டன் மாதிரி ஆக்டர்ஸு, இந்த மாதிரி கவின் மாதிரி ஆட்களை வச்சு வித்தியாசமான கதையை ட்ரை பண்ணுறாங்க. அதுவும் சக்ஸஸ் ஆகுது கண்டிப்பாக. அப்போ அவங்க அடுத்த ஒரு ஜெனரேஷன் உள்ளே வருது. இப்போ வரப்போ அது ஒரு புது நம்பிக்கையை கொடுக்குது. இப்போ கவின் படம்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாருக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்குது. இப்போ மணிகண்டன் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான கதைகள் பண்ணுற லாஸ்ட் இயர் பண்ண 2 படமே அவருக்கு பெரிய ஓப்பனிங் இருந்தது. அந்த மாதிரியான இந்த நடிகர்கள் கையில் இருக்கிறதுனால தான் சினிமா ஒரு தேக்க நிலை இருக்குது. இவங்களை வச்சு புதுசாக ட்ரை பண்ண முடியாது. புதுசாக அவங்களும் ட்ரை பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. அப்படிங்கும்போது அந்த ஒரு தேக்கம். டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் கற்பனைக்கோ க்ரியேட்டிவிட்டிக்கோ நம்மள எங்கேயுமே பஞ்சம் கிடையாது. இங்கேருந்து நம்ம ட்ரோல் பண்ண அட்லி அங்கே ஒரு பெரிய ஹீரோ இன்றைக்கி. அப்படிங்கும் போது இங்கே நமக்கு க்ரியேட்டிவிட்டிக்கெல்லாம் பஞ்சம் கிடையாது. சினிமா வந்து ஒரு பிஸ்னஸாக, ஒரு வர்த்தகமாக, ஒரு கார்பரேட்டாக உள்ள மாட்டிக்கிடுச்சு ஒரு நடிகர்கள் கையில். அவங்கள மீறி பெரிய வித்தியாசமான கதைகள் பண்ண முடியல. அது ஒரு சிக்கல் இருக்குது. அது அடுத்தடுத்து ஜெனரேஷன் உள்ள வரக்கூடிய ஆட்கள் வந்தாங்கன்னா ஒரு சின்ன பட்ஜெட் படங்கள், சின்ன புது நடிகர்கள் படம், ஒரு 5 படம் போயிடுச்சுன்னா இவர்களுடைய பிஸ்னஸ் வந்து ஆட்டம் காட்டும். இப்போவுமே வர தகவல் என்ன அப்படின்னா, பெரிய நடிகர்கள் பண்ணிட்டு இருக்க ஒரு 3-4 படம், பெரிய படங்கள் பெருசாக பிஸ்னஸ் ஆகும். போன அவங்க ப்ரீவியஸ் படத்துக்கும் இப்போ உள்ள படத்துக்கும் பிஸ்னஸ் பார்த்தா ஒரு பெரிய லெவலில் ஒரு கேப் இருக்குது. அப்படிங்கும் போது அடுத்தடுத்து வரக்கூடிய படங்கள்லாம் வந்து புது நடிகர்கள், புது இயக்குநர்கள் படங்கள் வந்து ஒரு பெரிய லெவலில் லாபத்தை கொடுக்குற போது இவர்களுடைய இடம் வந்து கொஞ்சமாக காலியாயிரும். தென் அண்டு அடுத்த ரேஞ்ச் ஆஃப் தமிழ் சினிமாவில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கவின் இருக்கார், இன்னொரு பக்கம் மணிகண்டன் இருக்கார், இன்னொரு பக்கம் பிரதீப் ரங்கநாதன் இருக்குது. எனக்கு என்னென்னா, ஃபஸ்ட்டு அஜித் விஜய் அப்படின்றது 2K கிட்ஸோட ஜெனரேஷன்லேருந்து சொல்கிறேனே, அஜித் விஜய்ன்றதுனா, அதுக்கப்புறம் தனுஷ் சிம்புன்னு இருந்தாங்க. ஆனால் இப்போ அது இல்லையோன்றது ஆடியன்ஸுக்கே ஒரு ஃபீல் இருக்குது. அதுக்கு அடுத்த ஜெனரேஷனில் கவின், மணிகண்டன், பிரதீப் ரங்கநாதன், இவங்க 3 பேரில் யார் அந்த 2 பேராக இருக்க போகிறாங்க? கவின், மணிகண்டன் தான். பிரதீப் ரங்கநாதன்ட்டு ஓப்பனாக சொல்லணும்னா அவர் ஒரு அர்த்தமான செய்தி இருந்தால் கூட ஒரு ஒரிஜினாலிட்டி இல்லை. ஓகே, யாரையோ ஒரு மிமிக் பண்ணுற மாதிரியே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே, யாரையோ ஒரு ஓப்பனாக சொன்னால் பிரபுதேவா மிமிக் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஓகே, அந்த ரிசம்பல் நிறையா இருக்கும். கவின்ட்ட ஒரு தனித்துவம் இருக்குது, மணிகண்டன்ட்ட ஒரு தனித்துவம் இருக்குது. மணிகண்டனுக்கு நீங்கள் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதில் கொஞ்சம் ரியலாக பண்ணுறாரு, லைவாக இருக்குது. ஓகே, கவின் வந்து அந்த மாதிரி இருக்குது. இவங்க 2 பேரோட ஆக்டிவாக பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள அந்த 2K கிட்ஸுக்கு எந்த எக்ஸ்பிரஷனுமே வந்து ரொம்ப ஓவராக காட்டக்கூடாது. சிரிச்சாலும் சரி, அழுதாலும் சரி,
எல்லாத்துலேயும் அப்படியே ரொம்ப செட்டில்டாக இருக்கணும். அந்த மாதிரியான அந்த ஒரு பல்ஸ் இவங்க 2 பேர் பிடிச்சிட்டாங்க. அது இவங்க அடுத்த ஜெனரேஷனில் இவங்க 2 பேர் தான் ஈக்குவல் காம்படேட்டாக இருப்பாங்க. பிரதீப் ரங்கநாதன் வந்து ஒரு ஒரு மிமிக் பண்ணுற மாதிரி இருக்கு. யாரையோ ஒருத்தரை பார்த்து அவங்கள மாதிரியே பண்ணுற மாதிரியே ஒரு இது இருக்குது. அவர் ரியலாக இருந்தாருன்னா அவரும் அந்த லிஸ்ட்டில் இருந்திருப்பார். ஆனால் என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க கரெக்ட். ஆனால் மணிகண்டன் அண்ட் கவின் பண்ணாத ஒரு மேஜிக்கை பிரதீப் ரங்கநாதன் பண்ணிட்டார். 100 crore கிளப்பு ஃபஸ்ட்டு படத்துலேயே இருக்குது. அப்படி இருக்கும்போது அவர் மேலே எதிர்பார்ப்பு தானே இன்னும் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் மறந்துடுவாங்களோன்றது என்னுடைய கேள்வியாக இருக்குது. இல்லை, அது ஸ்கிரிப்ட் தான். அந்த நீங்கள் லவ் டுடே படத்தில் யாருமே பிரதீப் ரங்கநாதன் இல்லை, நீங்கள் தெரியாத ஒரு புது பையனை போட்டிருந்தா கூட அந்த படம் ஓடி இருக்கும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் அது. இனி அடுத்தடுத்த படங்களில் வித்தியாசமான கதைகள் கிடைக்கிறப்ப அதில் அவங்க பண்ணுறப்ப தான் அவர் ஹீரோவா இல்லையாங்கிறது. இப்போ அஸ்வத்தோட படத்துல இந்த ப்ரோமோ ரொம்ப புதுசா இருந்ததுன்னு எல்லாருக்கிட்டையும் ஒரு பெரிய டாக். இல்லை, படம் ப்ரோமோ தானே வந்திருக்கு. ஓகே, அந்த பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கணும் இல்லையா? ஒரு அழுகணும், டான்ஸ் ஆடணும், பாடணும், டைலாக் டெலிவரி இருக்குது, எல்லாம் இருக்குது இல்லையா? எல்லாம் பார்த்த பிறகு தானே அதை வந்து ஃபைனல் பண்ண முடியும். ஆல்ரெடி இவங்க 3-4 படத்தில் அந்த எல்லா எமோஷனலும் ப்ரூஃப் பண்ணிட்டாங்க இல்லையா? அதனால் தப்பாக சொல்ல, பிரதீப் ரங்கநாதன் நம்ம தவறாக சொல்ல, அவர்கிட்ட ஒரு தனித்தன்மை இல்லாத மாதிரி இருக்குது. ஒருவேளை மேபி அவரும் பின்னாடி வந்து அதுவே அவருக்கு ஒரு ஸ்டைலாக க்ரியேட் பண்ணலாம், அதுவே ஒரு ஸ்டைலாக கூட க்ரியேட் பண்ணலாம். ஆனால் மக்கள் எப்படி ஏற்றுக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் ஆல்ரெடி இவங்க 2 பேரும் ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக. அதனால் அதை வச்சு சொல்கிறேன் நான். விடாமுயற்சி அடுத்து எப்போ ஆரம்பிக்க போகிறாங்கன்ற ஒரு சூழ்நிலையில் இருக்குது. இன்னொரு பக்கம் குட் பேட் அக்லி, அது என்ன ஸ்டேஜில் இருக்குது? விடாமுயற்சி இப்போதைக்கு ஹோல்டில் போடப்பட்டது, அவ்வளோதான். ஏன்னா அது யாருடைய சாபம்னு தெரியல. விக்னேஸ்வரனுடைய சாபமாக தான் இருக்கும் ஏறக்குறைய. ஏன்னா அவர் அங்கே கூட்டு போய் வச்சு லண்டனில் வச்சு 3 மாதம் வச்சு சாப்பாடு போட்டு எல்லாம் பண்ணி கடைசியில் அவர் வந்து இது பண்ணி அஜித்துக்கு அவருக்குள்ள பிரச்சனைகள் தான் வெளியே வந்தார். அது உண்மைதான். என்ன மாதிரியான பிரச்சனை? இல்லை, கதையில் சில சேஞ்சஸ் சொல்லியிருக்கிறாரு. இவர் ஓவர்டேக் பண்ணி ப்ரொடியூசர்கிட்ட போயிருக்கிறாரு. இப்போ இவர் நம்ம விக்னேஷ் சிவான் அது தெரிஞ்சு போய்க்கலாம். அவங்கள சின்ன ஒரு கிளாஸ் ஆகி வேணன்ற மாதிரி. அதுக்கு பிறகு தான் நிறைய டேரக்டர் பேசினாங்க. விஷ்ணுவர்தன் பேசினாங்க, அப்புறம் இன்னும் 4-5 டேரக்டர் பேசினாங்க. கடைசியில் யாரும் முடியாமல் தான் நம்ம இவர் வந்திருக்காரு. இப்போ மயில் திருமணியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெர்ஃபெக்ஷன் பார்க்கக்கூடிய ஒரு டேரக்டர். ரொம்ப ஸ்லோவாக, ரொம்ப உதயநிதி ஸ்டாலின் வச்சாமே 100 நாளைக்கு மேலே எடுக்கக்கூடிய ஆள், அந்த மாதிரியான ஒரு டேரக்டர். அஜித் மாதிரியான ஒரு பெரிய ஹீரோ கிடைச்ச விடுவாரா? அதனால் ரொம்ப ஸ்லோவாக போச்சு படம். 2 ஷெட்யூலில் போனாங்க, 3ஆவது ஷெட்யூலில் போயிட்டு ஷூட்டே பண்ணாமல் அங்கே உள்ள கிளைமேட்டு வெதர்லாம் சேஞ்ச் ஆகி போச்சு. அதனால் திருப்பி வந்தாங்க. அதுக்கு பிறகு இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி 3 படம் பெரிய படம் பண்ணிட்டுருக்காங்க லைக்காவில். அது எந்த படமே கொஞ்சம் பிஸ்னஸ் ஆகிறதில்ல. இவங்க சொல்கிற ரேட்டுக்கும் அவங்க கேட்குற ரேட்டுக்கும் நிறையா டிஃப்ரென்சேஷன் இருக்குது. அதனால் பிஸ்னஸ் ஆகலை. அப்புறம் 2வது அவங்க பண்ணிகிட்டு இருக்க அந்த மொபைல் பிஸ்னஸும் அங்கே ஒரு லண்டன்லேயும் சரி யூஎஸ்லேயும் சரி பெருசாக அவங்களுக்கு கொஞ்சம் சில செட்பேக், ஃபினான்ஷியலாக கொஞ்சம் சிக்கலாயிடுச்சு. எல்லாம் சேர்ந்து சிக்கல் ஆனதில் இந்த படம் அப்படியே ஹோல்டில் இருக்குது. இப்போ ஆல்ரெடி அந்த பிப்ரவரியோடு அந்த படத்துலேருந்து ஒரு வெளியே வர வேண்டியது. அஜித்தோடைய டேட் வந்து மேக்ஸிமம் பிப்ரவரி வரைக்கும் தான். ஆனால் என்ன ஆகி போச்சுன்னா மே வரைக்கும் வெயிட் பண்ணார். அவங்க ஆரம்பிக்கிற மாதிரி இல்லை. அதுக்கிடையில் திரிஷாவும் வந்து நிறையா படங்கள் வேறு படங்கள் பண்ணிட்டாங்க. அந்த டேட்டும் கிடைக்கல. அப்படிங்கும்போது இந்த வேட்டையன் படத்தை மொத்தத்தை ரிலீஸ் பண்ணிடுவோம். ரிலீஸ் பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய பணத்தை வச்சு கொஞ்சம் மற்ற பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணிவிட்டு இந்த படத்தை போவோம் அப்படின்னால இவர் இந்த படத்துக்கு ஷூட்டிங் போகிறார். சென்னையில் பண்ணுறாங்க. அது முடிஞ்சோடனே ஜப்பான் அந்த படத்தினுடைய பெரும்பாலான காட்சிகள் ஜப்பானில் எடுக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தோட ஹீரோயின்ஸ் பற்றி ஏதாவது டாக்ஸ் இருக்கா? இந்த படத்தில் அஜித் 3 கேரக்டர் பண்ணுறான்றாங்க, அதை பற்றி உங்களுடைய கருத்து? இல்லை, இப்போ அஜித்தோடைய போர்ஷன் மட்டும் தான் அங்கே எடுக்க போகிறாங்க. ஹீரோயின் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க, ஒன்றும் யாரும் கன்ஃபார்ம் பண்ணல. இப்போ இந்த ரெட் ஹில்ஸ் பக்கத்தில் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு செட்டு போட்டு எடுக்க போகிறாங்க. அது முடிச்சுட்டு ஜப்பானில் போய் தான் படத்தினுடைய மெயின் போர்ஷன் எல்லாமே ஜப்பானில் எடுக்கிறாங்க. அப்போ தான் ஹீரோயின் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏன்னா நான் கேள்விப்பட்டது என்னன்னா, இந்த படத்தில் வந்து இப்போ குண்டூர்காரம்ல ஹீரோயினாக நடிச்சாங்களே ஸ்ரீலீலா, அவங்க பண்ண போகிறாங்க. அண்ட் அஜித்துக்கு இதில் 3 கெட்டப் இருக்கிறதுனால ஒரு ஹீரோயினாக சிம்ரன் பண்ண போகிறாங்க, த்ரிஷா கூட இருக்குன்னு சொன்னாங்க, மீனா பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு டாக் போயிட்டு இருக்கு. ஆனால் இது வரைக்கும் யாருமே ஆன்போர்டு உள்ளே வரல, பேச்சுவார்த்தையில் இருக்குது. இப்போ முதல்ல ஷூட்டிங் போகிறாங்க. ஷூட்டிங் நாளைக்கு கிளம்புறாங்க, சென்னையில் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு நான் ஜப்பான் போகிறதுக்கு முன்னாடி தான் மற்ற ஹீரோயின் யாருன்றதை ஒன்றும் பண்ணல. இந்த குண்டூர்காரம் ஹீரோயின் மட்டும் கொஞ்சம் ஃபைனல் பண்ணுறதுக்காக ஒரு தகவல் வருது. ஓகே, சூப்பர் ஸ்டார் வேட்டையன் என்ன ஸ்டேஜில் இருக்குது? ஏன்னா அவங்க ஃபினிஷ் பண்ண போகிறத தாண்டி ஒரு ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடியே ரேப் அப்ன்ற மாதிரி சொன்னாங்க, மறுபடியும் ஒரு ஷெட்யூல் போனாங்க. அதுக்கான ரீசன் என்ன? முடிஞ்சிருச்சா? மொத்தம் படம் முடிஞ்சிருச்சு. படம் முடிஞ்சிருச்சு. அவருடைய ஒர்க் மட்டும் பேட்ச் ஒர்க் இருந்தது, அதுக்காக பண்ணி கொடுத்துருக்காரு. அவருடைய போர்ஷன் முடிஞ்சு அவர் வெளியே வந்துட்டார். மற்ற சின்ன பேட்ச் ஒர்க் மட்டும் இங்கே பண்ண போகிறாங்க. இங்கே சென்னையில் ஒரு ஸ்டுடியோவில் ஒரு சின்னது
ஒரு போலீஸ் ஸ்டேஷன் பிளாக் ஒன்று மட்டும் எடுக்கிறாங்களாம், அது மட்டும் பெண்டிங் இருக்குன்றாங்க. அது முடிஞ்சுன்னா படம் முடிஞ்சு. சூப்பர் ஸ்டார் அப்படின்னாலே நமக்கு எப்பவுமே அந்த இன்ட்ரடக்ஷன் சாங் ரொம்ப ஃபேவரட்டாக அமைஞ்சிரும். ஆனால் இந்த பக்கம் ஞானவேல் சாரோடைய படத்தை பொறுத்த வரைக்கும் ஜெய்பீமுக்கு அப்புறமா ஒரு மேலே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, ரொம்ப கண்டென்ட்டாக தான் இருக்குது. ஆனால் இந்த படத்தை சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு ஓப்பனிங் சாங் இருக்குன்ற மாதிரி பேச்சு இருக்குது. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது கண்டென்ட்டாக இருக்குமா கமர்ஷியலாக இருக்கும்? இல்லை, இது முழுக்க முழுக்க ஞானவேலோடைய படமாக தான் இருக்கும். ஓகே. ரஜினிகாந்த் அவருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் வேணுன்றதுக்காக தான் அந்த படத்துலேயே பண்ணுறாரு. ஏன்னா நம்ம அவருக்கே போர் அடிச்சிருக்கும்ல. இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதையாக இருக்கும். அதில் நம்ம ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வைஸுக்கு ரொம்ப நாள் ஆச்சு பண்ணி அப்படிங்கிறதுனால தான் அந்த படம் பண்ணியிருக்காரு. இது முழுக்க முழுக்க ஞானவேல் படமாக இருக்கும். ஓப்பனிங் சாங் ரஜினி ரசிகர்களுக்கு தேவைப்படும், கேட்பாங்க, அதுக்காக வச்சுருப்பாங்க ஒழிய. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு அந்த ஓப்பனிங் சாங் இருக்காது. ஓகே. பெருசாக மாசா வந்து கூலியில் பார்த்த மாதிரியோ ஜெயிலரில் பார்த்த மாதிரியோ அந்த மாசா இருக்காது. ஆனால் ஒரு ஓப்பனிங் சாங் இருக்கும் கண்டிப்பாக. அடுத்து கூலி. ஏன்னா முக்கியமாக என்னென்னா டைட்டில் இருந்தே ஒரு சர்ச்சை ஒன்று உருவாகுது. அதுக்கப்புறம் இளையராஜா ஒன்று வந்து உள்ளே பேசுகிறாரு, நம்ம சாங் எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க, எந்த ஒரு பெர்மிஷனும் வாங்கலைன்னு ஆரம்பமே ஒரே தடங்களாகவே இருக்குது. இதை பற்றி உங்களுடைய இல்லை, தடங்கள் இல்லையே. படம் அந்த டீசர் போஸ்டல் டீசரே வந்து பெரிய லெவலில் கொண்டாடப்பட்டுச்சு, மில்லியன் கணக்கில் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் தளபதி விஜயோட லியோவுக்கு ஈக்குவலாக வரலன்னு ஒரு டாக்கும் இருக்குல்ல. இல்லை, லியோ வந்து அந்த காலகட்டங்கள் வேற. லியோவுக்கு இருந்த ஓப்பனிங் ஏன் அங்கே இதில் இல்லை, கோட்டுக்கு இல்லை. அவர் படத்தை அவரே முறியடிக்க முடியலையா? அது ஒவ்வொரு காலகட்டங்கள். இப்போ கூலி படத்துக்கு வந்து வேட்டையன் இருக்க, கூலிக்கு இருந்த ஓப்பனிங் ஏன் வேட்டையனுக்கு இல்லை? அப்போ இந்த படம் பெரிய அளவில் ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணியிருக்கு, எதிர்பார்ப்பை உண்டு பண்ணியிருக்கு. அதுல எல்லாம் ஒன்றும் குற்றம் இல்லை, பிரச்சனை இல்லை. இந்த இளையராஜாவுடைய இது வந்து அவர் லோகேஷ் மேலே அவர் தனிப்பட்ட ஒரு சின்ன வருத்தம் இருக்குது இளையராஜாவுக்கு. அதுக்கான காரணம் இதுக்கு முன்னாடி தொடர்ந்து அவர் தன்னுடைய படங்களுடைய பாடல்களை பயன்படுத்திக்கிறாரு. ஒரு கேட்டசிக்காக வந்து அவர் வந்து ஒரு பெர்மிஷன் வாங்கியிருக்கணும், சொல்லணும், வைக்கல அப்படிங்கிறது நேரடியாக பார்த்து ஒரு சின்னதாக ஒரு பிளெஸிங்ஸ் வாங்கியிருந்தா கூட அவர் விட்டுருப்பாரு. அது தொடர்ந்து அவர் நம்மளை மீறி பண்ணுறாரு, நம்ம என்ன செஞ்சிருவாரோன்ற மாதிரியான ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. இப்போ இந்த அம்பு வந்து ரஜினிகாந்த் மேலே சன் பிக்சர்ஸ்க்கு எரிஞ்ச அம்பு கிடையாது, லோகேஷ் நோக்கி இருந்து அம்பு. லோகேஷ் தரப்புல இருந்து பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கு பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அவரை மீட் பண்ணுறதுக்கு, அவரை கூல் பண்ணுறதுக்கான வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்கன்றாங்க. கண்டிப்பாக பேசுவார்னு நினைக்கிறேன். ஆனால் இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு கூலியாக நடித்து நம்ம பார்த்துருக்கோம். இந்த படத்தில் ஒரு கூலியாக இருக்க போகிறாரா இல்லை கேங்ஸ்டராக இருக்க போகிறாரா? ஏன்னா படம் ஆரம்பிக்கும் போது ஒரு கேங்ஸ்டர்னாங்க. ஆனால் இதில் வந்து அவர் உள்ளே வர்றது, அவங்ககிட்ட பேசுறதுலாம் பார்க்கும்போது அவர் ஏதோ நார்மலாக அந்த பக்கம் போயிட்டு இருந்த ஒரு ஆள், அவர்கிட்ட ஏதோ வம்பு பண்ணி அடி வாங்கிட்டு இருக்கானுங்க அப்படின்ற ஒரு ரேஞ்சில் இருந்து. அதுக்காக நான் கேட்குறேன். இல்லை, அது வந்து கண்டிப்பாக கூலியாக இருக்க மாட்டார். நம்ம பார்த்தாலே தெரியுது. கூலிலாம் வந்து எப்படி கோல்டு ஃப்ரேம் போட்டு கிளாஸ்லாம் போட்டிருப்பாரு. ரஜினிகாந்த் போடுவார், ஆட்டோ டிரைவரே வந்து நம்ம நைக் ஷூலாம் போட்டிருப்பாரு, அதெல்லாம் அந்த காலம். ஆனால் இந்த படத்தில் அவர் கூலியாக இருக்க மாட்டார். கூலியாக ஏதாவது ஒரு கெட்டப் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் படத்தில். அதாவது ஒரு பெரிய கேங் பிடிக்கிறதுக்கு ஒரு கூலியாக கெட்டப் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் அந்த படத்தில் கூலியாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு பில்டப் சீன்லாம் வைக்க முடியாது. இவர் ஒரு டானாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கலாம், அந்த மாதிரியாக தான் இருக்குமே ஒழிய கூலியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அண்ட் இதை தாண்டி அடுத்தடுத்து சினிமாவில் என்னென்ன புதுசான அப்டேட்ஸ்லாம் இன்னும் தெரியாமல் ஆடியன்ஸுக்கு சர்ப்ரைஸாக வைக்கப்பட்டிருக்கு, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் அதை ரிவீல் பண்ணுங்கள். சர்ப்ரைஸானா இப்போ இந்த படம் இந்தியன் 2 வந்து ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. நேரு ஸ்டேடியத்தில். ஓகே. அதில் ஒரு ப்ரொமோஷன் வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. அப்புறம் வந்துட்டு வேட்டையனுக்கு இதுக்கு நம்ம கூலிக்கு அடுத்து ஒரு படம் பண்ணுறாரு. ஓ, சூப்பர் ஸ்டார். ஆமாம், அது ஆல்ரெடி ஏற்கனவே பேசப்பட்டது தான். மாரி செல்வராஜ்ன்ற பேச்சும் அடிபடுது. இன்னும் 2-3 பேரும், பிரதீப்பும் ஒரு கதை சொல்லியிருக்காரு, பிரதீப் சொல்கிறாரு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு மாரி செல்வராஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. அதுக்கு முன்னாடி ஜெயிலர் 2. ஓகே. ஜெயிலர் 2 வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் முடிச்சிட்டார் நெல்சன். ஜெயிலர் 2ஆவே தான் வரப்போதா? ஆமாம், ஜெயிலர் 2ஆவே தான். ஜெயிலர் 2 தான் வருது. ஆனால் அந்த ஸ்கிரிப்டாக இருக்காது, அதனுடைய கண்டினியூஷனாக இருக்காது. ஓ, அது பேர் தான் இருக்கும். பேர் அது, அந்த கெட்டப் ஸ்டோரி வைஸாக வேற மாற்றிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா வந்து பெங்களூரில் உட்காந்து ஸ்கிரிப்ட்லாம் பண்ணிட்டார். இவருடைய ரஜினி சாருடைய கெஸ்ட் ஹவுஸ்லேயே தான் டிஸ்கஷன் போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா போய் முடிஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிரிப்ட் பண்ணிட்டாரு. கூலி முடிஞ்சோன்னே அதை கண்டிப்பாக பண்ணாங்க. அது கண்டிப்பாக அதை சன் பிக்சர்ஸ் தான் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். தேங்க்யூ வெரி மச் சார். இதே மாதிரி சூப்பரான அடுத்த ஒரு நிகழ்வை சந்திப்போம். நன்றி.